என் பிள்ளைய சாக பண்ணவும் என் அக்கிரமத்தை. இந்த இடத்துல நாமளா இருந்திருந்தா 2 ஒப்பீனியன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஒன்று, அவகிட்ட சண்டை போட்டிருப்போம். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிட்டா நான் கழுவி போயிடும். உன் வீட்டில் அடுப்பு எரியாத. ஆனால் அவர் எலியா பாருங்க, அப்படி செய்யல. நீ நீ என்ன பேசுகிற அளவுக்கு யுவர் ஹைலி அனாயிட்டடா அப்படின்னு சொல். ரெண்டாவது ஒப்பீனியன் என்ன செய்வான்னா, இது கன்னியாகுமரிக்காரங்க செய்கிறது முதல் ஒப்பீனியன். ரெண்டாவது ஒப்பீனியன் திருநெல்வேலி தாண்டி என்னன்னா, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. மூத்த பிள்ளைய நம்ம கர்த்தர் உன்னை சந்திப்பார் டக்குன்னு சொல்லிடுவோம். என்னால் செத்துதுன்னு சொல்றாங்களே, நம்மளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற ஒரு கூட்டமாக இல்லையா? இல்லை, என்னை குற்றப்படுத்துறதுனால இவன் நீ வேண்டாம், இந்த இடம் வேண்டான்னு ஓடி போகும். இல்லை, அடுத்த வார்த்தை போட்டிருக்க அந்த பிள்ளைய என்கிட்ட தா. திஸ் இஸ் த செகண்ட் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், தா. அது எப்படி என்னால் செத்ததுன்னு சொன்ன விஷயத்தை நான் வாங்க முடியும்? ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். நான் கொல்றதுக்கு பிறந்தவன் இல்லை, நான் நிரூபிச்சு காட்டணும். சிஸ்டர், நான் நிரூபிச்சு காட்டணும். எந்த வீட்டில் என்னால் பிரச்சனை வந்துன்னு சொன்னாங்களே, நான் நிரூபிச்சு காட்டணும். எங்க பணம் செலவழிச்சு வந்த காணிக்கை கவரை ஓபன் பண்ணாம ஒரு சபை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணா என் காதுல செய்தி வருது, இவரு தான் சபை உடையறதுக்கு காரணம். நான் சொன்னேன், சபை உடையறதுக்கு காரணமாகிறதுக்கா குடிப்பழக்கத்துல இருந்து என்ன ரட்சித்தீங்க? I cannot accept this word. ஒரு தேவ மனுஷனால சபை உடைஞ்சதுன்னு சொல்றதை கேட்கறதுக்கா வாழ்றோம்? ப்ளீஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நான் என்ன டிசிஷன் எடுக்க போறேன்னா, என்னால செத்துதுன்னு சொன்னீங்களே, என் கையில தாங்க, give back to me. அதை எடுத்துட்டு ஜெபாரைக்கு போனான். அதை எடுத்துட்டு ஜெபாரைக்கு போனா, ஜெபாரைக்கு போயிட்டு சொன்ன வார்த்தை, தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு தங்க இடம் கொடுத்த அந்த விதவையின் வீட்டுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. என்னால பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே சம்திங் சேஞ்ச்ட். அட்மாஸ்பியர் மாற தொடங்கிட்டு ஆண்டவர் தீர்மானம். ஏன்னா ஆண்டவர் எதுக்கு ஒரு தேவ மனுஷன் அழைச்சாருன்னு தேவனுக்கும் தெரியும், தேவ மனுஷனுக்கும் தெரியணும். தேவனுக்கும் தெரியும், தேவ மனுஷனுக்கும் தெரியணும். இந்த ஜெபம் வேலிடான ஜெபம்னு ஆண்டவர் அறிந்ததனால உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி அவனால செத்ததுன்னு சொன்னதை அவனால உயிரிடைய பண்ணினார். அவனால உன்னால உடைந்ததுன்னு சொன்னதை